வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பணி முடிந்து வீடு திரும்பிய பெண் தலைமை காவலர் தாமரை செல்வியை அவரது கணவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சேதுராம். சேதுராம், விவரங்கள் என்ன? வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஏர்தாங்கல் பகுதியை சேர்ந்த தாமரை செல்வி குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ஏர்தாங்கல் பகுதியை சேர்ந்த அரவிந்தன் என்பவருடன் திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆகிய நிலையில் 3 பிள்ளைகள் உள்ளனர் தம்பதியினருக்கு. இந்நிலையில் இவருக்கும் கணவருக்கும் கடந்த சில நாட்களாக குடும்ப பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கணவர் அரவிந்த் எவ்வித வேலைக்கு செல்லாமல் இருந்ததால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு காவல் நிலையத்தில் வழக்கம் அளிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே தாமரை செல்வி இன்று இரவு குடியாத்தம் நகர காவல் நிலையத்திலிருந்து பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பி சென்றிருக்கும் போது நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை அருகே அவரது கணவர் அவரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாமரை செல்வி கழுத்து, தலை, மார்பு உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். இந்த கத்தி குத்தில் கணவர் அரவிந்திற்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் அங்கு அருகில் இருந்தவர்கள் மீட்டு தலைமை காவல் நிலைய அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுமதிக்க நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி தாமரை செல்வி உயிரிழந்துள்ளார். பலத்த காயமடைந்த கணவர் அரவிந்த் அப்போது சிகிச்சை பெற்று வருகிறார். குடும்ப பிரச்சனை காரணமாக பெண் காவலரை அவரது கணவரை குத்தி கொலை செய்த சம்பவம் குடியாத்தத்தில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.